வணக்கம். சண்டேக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். ரோஹிணி. தேங்க்யூ. இந்த சண்டை ரொம்ப அவசியமான சண்டை சமூகத்துக்கு, ஆனால் யாரையுமே புண்படுத்தாத சண்டை. இந்த சண்டையை பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட போன வாரம் 2 வாரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் பெண்களெல்லாம் முதல்ல சொன்னாங்க, உங்கள் சாரீஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்கள் இன்னும் கொஞ்சம் காரசாரமாக சண்டை போடலாமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், இது யாரையுமே புண்படுத்தாத அளவுக்கு போகிற சண்டை தான், இது பெரிய சண்டையாக கொண்டு போகிறது கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஸோ பாருங்களேன், ஒரே விஷயத்தை ஆண்கள் வேறு மாதிரி பார்க்குறாங்க, பெண்கள் வேறு மாதிரி பார்க்குறாங்க. அப்போது ஆண்களுடைய கண்ணோட்டமும் பெண்களுடைய கண்ணோட்டமும் வேறு மாதிரி இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். இது எந்தெந்த விஷயங்கள் அப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயத்தில் பெண்களுடைய ரசனையோ இல்லை பெண்களுடைய பங்களிப்போ எப்படி இருக்குது அப்படின்றதோ, ஆண்களுடைய ரசனை எப்படி இருக்குது அப்படின்றது முக்கியமாக பேச போகிறோம். உங்களுக்கு என்ன தோணுது இப்போ பார்த்த உடனே? ஃபஸ்ட்டு காமெடி தான் தோணுது, சிரிக்கணும்னு தோணுச்சு. சரி, யாருடைய காமெடி ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு? நம்ம வடிவேலு தான். வடிவேலு தான். சரி, பட் அங்கே இன்னொரு பொண்ணு பேசுனாங்களே, ஃபனி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு பளிச்சுன்னு பட்டது வடிவேலுனுடைய காமெடி தான். பார்த்துட்டே இருக்கும்போதே அவங்க தான் பளிச்சுன்னு தெரியுது காமெடி பண்ணுறாங்க சொல்லிட்டு. வி ஆல் ஃபீல் லைக் லாஃபிங். வடிவேலு பார்த்த உடனே சிரிப்பு வந்துடுது. அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தாங்கன்னா வடிவேலு கூட அவ்வளோ யாரும் சிரிக்கலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு காமெடி பண்ணும்போது அந்த ஜெயோட ரியாக்ஷன், அவங்க என்ன அடுத்த பேசுகிறாங்க, அவன் என்ன வெயிட் பண்ணிவிட்டு அவன் கொடுக்குற ரியாக்ஷன் தான் இங்கே அதிக பேர் சிரித்தாங்க. அது கூட எல்லாரும் கை தட்டி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போனா அந்த பொண்ணு காமெடி பண்ணது தான் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு காமெடியில் கூட அந்த பொண்ணு அவ்வளோ நேரம் பேசினதை விட ஜெய் நான் இருங்க செக் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொன்னது ரொம்ப காமெடியாக இருந்தது. ஸோ என்னன்னா, இப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நகைச்சுவை உணர்வு யாருக்கு அதிகம், பெண்களுக்கா ஆண்களுக்கா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் என்ன சொல்லுங்கள்? பெண்களுக்கு நகைச்சுவை உணர்வு இல்லை அப்படின்லாம் சொல்லலை. நகைச்சுவை உணர்வு இருக்குது, ஆனால் ஆண்களுக்கு பெண்களை விட கொஞ்சம் அதிகமான நகைச்சுவை உணர்வு இருக்குது. நகைச்சுவை உணர்வு ஆண்களுக்கு தான் அதிகம் மேடம், அதில் சந்தேகமே வேணாம். இந்த தெருக்கூத்து எடுத்துங்க. ஆரம்ப காலத்தில் தமிழ் இலக்கியத்தில் தெருக்கூத்து தான் பொதுமக்களை முதல்ல சேர்ந்த ஒரு பெரிய அடையாளம், ஒரு கலாச்சாரத்தின் அடையாளம்னு சொல்லலாம், கலையின் அடையாளம்னு சொல்லலாம். இந்த தெருக்கூத்தில் கூட பாருங்கள், இந்த தொப்பை கூத்தாடின்னு சொல்லுவாங்க, இந்த அவர் கட்டியக்காரன்னு சொல்லுவாங்க. முதல்ல அவர் தான் கூத்து ஆரம்பிப்பார். ஊர் மக்கள்லாம் இந்த சாக்கு போட்டு கோணி போட்டு உட்கார்ற காலம் அந்த காலம் உட்காந்து இப்பயும் தெருக்கூத்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த தெருக்கூத்தில் கூட பாருங்கள், அந்த கட்டியக்காரங்கிற அந்த தொப்பை கூத்தாடிங்கிறவர் தான் அந்த கூத்தை முதல்ல ஆரம்பித்து கடைசி வேஷம் முடிகிற வரைக்கும் கொண்டு போவார். அவர் அடிக்கிற காமெடிக்கு தான் ஊரே உட்காந்து சிரிக்கும். இல்லை, தெருக்கூத்தில் பெண்களே பங்கெடுக்க முடியாது அப்படின்ற போது ஆண்கள் தான் இருக்காங்க. அப்போ ஆண்கள் தான் கட்டியக்காரனா வரும்போது அவங்க தான் பேச முடியும் அப்படின்றது பெண் கதாபாத்திரம் வருவாங்க. நீங்கள் அதில் எங்களை விடாமல் ஆண்களுக்கு தான் அதில் அதிகம் எப்படி நீங்கள் சொல்லுங்கள் ஒரு நிமிஷம். பார்த்தீங்கன்னா மேம், என்னென்னா உடற்கூறுகளில் காமெடி பண்ணுறது பெண்களால் அது சாத்தியப்படுறது இல்லை. இப்போ நம்ம பார்த்த கிளிப்பிங்கில் கூட பார்த்தீங்கன்னா வடிவேலு சாரோட அந்த பாடி லாங்குவேஜ் அதை பார்த்து தான் சிரிப்பு வருது. பட் அந்த லேடி பேசின கிளிப்பிங்கில் அவள் வார்த்தைகள் மூலமாக டயலாக்ஸ் மூலமாக தான் சிரிக்க வைக்க முடியுது. ஸோ அந்த உடற்கூறுகளில் காமெடி பண்ணுறத பெண்களுக்கு இது வரைக்கும் நம்ம சமூக கட்டமைப்புகள் அந்த மாதிரி இல்லை. அப்படி சொல்ல முடியாது. மனோரமா ஆட்சியுடைய பாடி லாங்குவேஜுக்கு ஈடு இணையானது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் சொல்ல முடியாது. பெண்களால அந்த பாடி லாங்குவேஜ் கொண்டு வர முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. கோவை சரளா அவங்களுடைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்கங்கிற மாதிரியான விஷயங்கள் அதை தாண்டி வந்தவங்க தான் நீங்க சொல்ற மாதிரி மனோரமா ஆட்சி மேம் ஆகட்டும், நடிகை டுன் இருக்காங்க ஹிந்தில பெரிய அவங்க ஒரு காமெடி ஆர்டிஸ்ட், அதை தாண்டி வந்தவங்க. பட் ஆனா ஜென்ரலா அந்த உடற்கூறுகள்ல காமெடி பண்றதுக்கு பெண்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது மேம். நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க? நிச்சயமா இயல்பாகவே நகைச்சுவை உணர்வு அதிகம் பெண்களுக்கு தான் மேடம் இருக்கு. இப்ப எப்படி இவங்க தெருக்கூத்து சொன்னாங்களோ, அதுக்கு முன்னாடி நம்ம இலக்கியத்தை எடுத்து பார்த்தோம்னா கூட அது எழுதப்பட்ட ஒரு வரலாறு, எழுதப்பட்ட ஒரு சான்று. அதுல கூட ஒரு தலைவன் தலைவி கேரக்டர் இருந்தா கூட பெரும்பாலும் ஜோக் அடிக்கிறது, தலைவனை நக்கல் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த தோழி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் தான். அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம பார்த்த 4 கிளிப்பிங்ஸ்லுமே எல்லாமே பெண்களை சுத்தின காமெடியா தான் இருக்கு. ஒண்ணு லவ் லெட்டர் எழுதுறது, அப்படி இல்லைன்னா ஒரு பெண்கள் முன்னாடி பந்தா பண்றது, அவங்கள வச்சுதான் இவங்களால காமெடியை கிரியேட் பண்ண முடியுமே தவிர
நகைச்சுவை உணர்வு இயல்பிலே பெண்களுக்கு தான் அதிகம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. இப்போ வந்து நீங்க அப்படின்னா பெண்களுக்கு தான் அதிகம் அப்படின்னு நீங்க 2 பேரும் சொல்றீங்க, ஆண்களுக்கு தான் நகைச்சுவை உணர்வு அதிகம்னு நீங்க 2 பேரும் சொல்றீங்க. ஒரு மாறுதலுக்கு நீங்க இப்படி பேசி இருந்திருக்கலாமான்னு எனக்கு தோணுது. அதுதான் ஒரு பெரிய நகைச்சுவையா இருக்கும் இல்லையா? மேம் சொல்லுங்க. எனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போனேன். கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காண்டி போனேன். சரி. போனோடனே அவங்க என்ன பண்ணாங்க, லைட்டாக கொஞ்சம் டென்ஷனாக இருந்தாங்க. நானும் சரி பேசி ஏதாவது சிரிக்க வைப்போமே அப்படின்ட்டு நானும் சிரித்தேன். என்னோட 2 பசங்க வந்திருந்தாங்க. வந்தோடனே நான் பண்ண காமெடிக்கு அவங்க எல்லாம் சிரிச்சிட்டாங்க. எனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தாலே சிரிப்பு வந்துடும். ஏன் என்னன்னு தெரியல, அவங்க ஃபேஸ் அப்படியா என்னன்னே தெரியல. நல்லா இருக்கு. கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்த உடனே சிரிக்கிறது சிரிச்சாதான் அவங்க சந்தோஷமாவாங்க. அதுக்காண்டி நானும் சிரிச்சிடுறது. பார்த்தா அவங்க சிரிக்க மாட்டாங்க. சிரிச்ச உடனே அப்படியே டென்ஷன் ஆயிடுவாங்க. நான் டைம் முன்னாடி வந்து நான் தானே வெயிட் பண்ணுவேன். அப்படியா? அப்புறம் ஏதாவது வாங்கி கொடுத்தா போதும். அதுவும் மல்லிகைப்பூ முதற்கொண்டு வாங்கி கொடுத்துருவேன். சரி சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அவங்க சிரிக்காமல் டென்ஷனாக போயிட்டாங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணதுக்கப்புறம் ஏன் சிரிக்கலை அப்படின்னா, ஆமாம் நீ என்ன காமெடியா பண்ணுற. அப்புறம் மற்றவங்களாம் சிரிச்சாங்களேம்மா, காமெடி பண்ணனால தானே சிரிச்சாங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அது காமெடின்ட்டு. தோன்றது எதிர்க்கிறவங்க யாராவது இருக்கீங்களா இங்க? பிரதர் சொன்னார் காமெடி பண்ணதுக்கு சிரிக்கலை அப்படின்னு. ஆனால் எதையுமே ஓப்பனாக வந்து பொண்ணுங்களால வெளிப்படையாக பேச முடியாது. இப்போ பப்ளிக்கில் இருக்காங்க அப்படின்னா பசங்க எதையுமே ஓப்பனாக பேசிடுவாங்க. சிரிக்கிறது நல்லா வாய் விட்டு சிரிச்சிடுவாங்க. ஆனால் பொண்ணுங்கனால அப்படி சிரிக்க முடியாது. பொம்பளை சிரிச்சா போச்சு அப்படின்லாம் சொல்லி நம்ம சிரிச்சோன்னா பக்கத்தில் இருக்கவங்க அடக்கி வச்சிருக்கோம்ல, சுற்றி இருக்கவங்க எல்லாமே அப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் அவங்க பண்ண காமெடிக்கு இந்த பொண்ணு உள்ளே போயிட்டு ரூமில் போயிட்டு சிரிச்சது அந்த பொண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். சரி, அது நம்மளுக்கு தெரியாது அவங்க சிரிச்சாங்க இல்லையான்ட்டு. நீங்க இப்ப இவங்க சொல்றாங்க ஆண்களுக்கு தான் காமெடி சென்ஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்ல எதிர்க்கிறீங்களா? எதுக்குறேன் மேம். எதுக்குறீங்க? பொண்ணுங்களுக்கு தான் அதிகம். எப்படி சொல்றீங்க? இப்போ பசங்க என்ன ஒரு ஜோக் சொல்றாங்கன்னா ஏன்னா ஒரு டாமினேட் பண்ணியோ இல்லை ஏன்னா ஒருத்தர் ஹேட் பண்ற மாதிரி தான் பேசுவாங்க, காமெடி பண்ணுவாங்க. பட் பொண்ணுங்க வந்து யாரும் ஹேட் பண்ற மாதிரி இருக்காது. பொண்ணுங்க காமெடி சொன்னா அதுக்கு யாரோட மனசு ஹேட் பண்ற மாதிரி இருக்காது. பசங்க காமெடி பார்த்தா நிறைய பேர் ஹேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேரை கலாய்க்கிற மாதிரி தான் பசங்க பேசுவாங்க, புண்படுத்துற மாதிரி தான் இருக்கும். ஆனா பொண்ணுங்க காமெடி அப்படி இருக்காது, லைக் பண்ற மாதிரி தான் இருக்கும் பார்த்தோன்னே. அதனால உங்களுக்கு பொண்ணுங்க காமெடி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பெண்களை அட்ராக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி காமெடியா பேசுறது ஒரு மிகப்பெரிய அட்ராக்ஷன் அப்படின்னு ஆண்கள் நினைக்கிறதுனால தான் அவங்க வந்து தனக்கு தானே அந்த காமெடி சென்ஸ் அதிகப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அதுவும் இருக்குதான். இப்போ 10 பேர் ஒரு கேர்ள்ஸ் கூட்டம் இருக்கும்போது ஒரு ஜென்ஸ் பயங்கரமா கியூட்டா பேசினா, காமெடியா பேசினா எல்லா கேர்ள்ஸும் டெஃபினட்டா இம்ப்ரெஸ் ஆக தான் செய்யறாங்க. ஆனா ஜென்ஸ் நிச்சயமா அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக மட்டுமே காமெடி பண்றது கிடையாது இல்லையா? இல்ல, என்ன பாருங்க, ஒரு 10 ஜென்ஸ் மட்டுமே இருக்காங்க, யாரும் சோகமா உட்காந்துருப்பாங்களா? யாராவது என் மாமியார் என்ன இப்படி சொல்றாங்க, என் வைஃப் என்ன இப்படி சொல்றாங்கன்னு குறை பேசிட்டு உட்காந்துருப்பாங்களா? நீங்க நினைக்கிறீங்க ஆனா பெண்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக மட்டுமே அவங்க காமெடி பண்றது இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, பெண்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக மட்டும்தான் பாய்ஸ் வந்து காமெடி பண்றாங்க. அது ஏன்னா இப்போ பாய்ஸ் ஒரு ஹியூமர் சென்ஸ் வந்து இப்போ ஒரு 10 பாய்ஸ் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்கன்னா அங்கே ஒரு பொண்ணு வந்து கிராஸ் பண்ணான்னா அந்த பொண்ணு வந்து அந்த பசங்களை பார்த்து சிரிச்சான்னா காமெடி பண்ண மாட்டாங்க. அந்த பொண்ணை சிரிக்க வைக்கிறதுக்காக வந்து வேறு ஏதாவது டாபிக் எடுத்து பேசுவாங்க. இதே அந்த பொண்ணை வந்து முறைச்சி பார்த்துட்டு போனான்னா அந்த பொண்ணை வச்சு லைக் பாய்ஸோட காமெடியில் வந்து வல்கேரிட்டி இருக்கும், கேர்ள்ஸோட காமெடி வந்து வல்கேரிட்டி இருக்காது. அது கரெக்ட். அது நீங்க சொல்றது ஓகே தான். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஒரு பெண்ணை வந்து எந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கும்போதும், ஆணை எந்த மாதிரி உனக்கு பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்கும்போதும் ஆணை என்ன சொல்றாங்க, அழகா இருக்கணும் அப்படின்னும், இல்லை எங்க வீட்டில் வந்து நல்லா ஒத்து போகணும் எல்லாரு கூடயும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பெண் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றது என்னவா இருக்கும், எல்லாத்தையும் நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கணும் அவருக்கு அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? நிறைய பெண்கள் அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கிற ஆணை தான் பெண் விரும்புகிறா அப்படின்றது ஆண்களுடைய ஒரு புரிதல்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? அதனால தான் நான் நினைக்கிறேன் ஆண்கள் வந்து தங்களுடைய காமெடி சென்ஸை வளர்த்துக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமும் கட்டாயமும் பெண்களை ஈர்க்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சண்டே தொடரும். ஒரு சின்ன பிரேக்கப். வெல்கம் பேக் டு சண்டே. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நகைச்சுவை உணர்வு பெண்களுக்கு அதிகமா ஆண்களுக்கு அதிகமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ பெண்களுக்கு வந்து அதிகம்னு ரொம்ப கம்மி பேர் சொல்லியிருக்கீங்க.
அதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கு? ஆண்களுக்கு தான் நகைச்சுவை உணர்வு அதிகம் அப்படின்னு எல்லாரும் மிக்கவாரும் எல்லாருமே அப்படிதான் சொல்லியிருக்காங்க. நீங்க என்னமா சொல்ல வந்தீங்க? என்னன்னா கட்டாயத்தை பத்தி கேட்டீங்க இல்லையா, ஆண்களுக்கு வந்து கட்டாயம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில அவங்கள வந்து கெத்தா காமிச்சுக்கிறதுக்காகவும் அவங்க நிறைய இந்த மாதிரி ஜோக் பண்றாங்க. காமெடி பண்ணலன்னா அவனை வந்து மொக்க அப்படி சொல்லிட்டு கேங்ல இருந்து தள்ளி வைக்கிறாங்க. அன்இன்ட்ரெஸ்டிங் பர்சன், இவங்க கிட்ட எல்லாம் பேசினா மொக்கபா அப்படி சொல்லிட்டு அவங்க தள்ளி வச்சுக்கிறாங்க. அதனாலயும் அவங்க நிறைய காமெடி பண்ணணுங்கிற தனியே அந்த மாதிரி ட்ரைனிங் தேர் செல்ஸ் அந்த மாதிரி. ஆனா பெண்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கட்டாயமே இல்ல. they are happy. ரொம்ப interesting people. சும்மாவே அப்படியே அவங்களுக்கு வந்து they are happy with what they have. ஆமா, அவங்க தனியா அதுக்கு ட்ரெயின் பண்ணிக்கணும்ங்கற அவசியம் இல்ல. போய் நம்மள வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்ங்கற அவசியம் நமக்கு இல்ல. அதனால தான். கரெக்ட்டா? ஒண்ணும் இல்ல, அப்பா பேசிட்டு இருப்பாரு. அப்பா பேசிட்டு இருக்கும்போது சொல்வாரு, நான் இவ்ளோ நேரம் கரடியா கத்துறேன்ல உன் காதுல விழுதா அப்படின்னு கேட்பாரு. அம்மா கொஞ்சம் கூட கவலைப்படாம பால் காத்திட்டு, எனக்கு கரடி பாஷையெல்லாம் புரியறது இல்லை, அதனால கேட்கறது இல்லைன்னு ரொம்ப சாதாரணமா நமட்டு சிரிப்போடு சொல்லிட்டு போயிடுவாங்க. சட்டிலா அழகா காமெடி பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து லேடிஸ் கிட்டயும் இருக்குது. மேபி அவங்க ரொம்ப அதை ரொம்ப ஹையா வந்து சொல்லி வாய் விட்டு சிரிச்சு பேச மாட்டாங்க, ஆனா ரொம்ப சாதாரணமா சிரிக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு அதே வேலையா பண்றது இல்ல பெண்கள் வந்து, அதே வேலையா பண்றது இல்ல. அதனால நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்க நான் நினைக்கிறேன். இப்போ ஆண்கள் வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு காமெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பெண்கள் ஏன் காமெடி பண்ண மாட்டாங்கன்னா, இதே என் கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எல்லா இடத்துலையும் போய் காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னா, அவன் வந்து என் கூட போகிறதுக்கே என்ன பண்ணுவான், ஐயோ இந்த பொண்ணு எல்லா இடத்துலையும் காமெடி பண்ணணும், நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்க, அந்த பொண்ணு கூட போனா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஸோ இம்ப்ரெஷன் வந்து தப்பா கிரியேட் ஆகும் அப்படின்றதுனால பெண்கள் பேச. உண்மைதான் மேம். இப்போ ஒரு குழந்தை வளர்றா, 10 வயசு குழந்தை 12 வயசு குழந்தை ஸ்டாண்டப் காமெடி சொல்கிறா, கெஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வந்தால் ஜாலியாக ஆடி பாடி சிரிக்கிறான்னா அதை பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக தான் சொல்லுவாங்க, என் குழந்தை இப்படியெல்லாம் பண்ணுறான்னு. அதுவே அவள் ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அவளை வளர்க்குற விதமே வேறையாக இருக்கும். நீ இப்படியெல்லாம் சிரிக்கக்கூடாது, நீ இப்படியெல்லாம் காமெடி பண்ணக்கூடாது, அந்த இடத்துல அவளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ரொம்ப காமெடியாக பேசுகிறான்னா அவளை காமெடிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சீரியஸான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது அவளை இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. அதனால் அவள் பொது இடத்துல காமெடி பண்ணுறது கிடையாது, ஜஸ்ட் ரூமில் மட்டும் காமெடி பண்ணிடுவா. அந்த மாதிரி எல்லாம் பார்க்குறவங்களும் உண்டு. இதை பற்றி நம்மளுடைய உமா என்ன சொல்கிறாங்க? இப்போ இது வரைக்கும் இவங்க பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய பேர் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, பெண்கள் ஜோக் அடிக்க முடியாது, இதையே திருப்பவும் அது ஒரு அப்படி ஒரு இம்ப்ரெஷனே விழுந்துருச்சு. ஆனால் உண்மையாக நிறைய நகைச்சுவை உணர்வு பெண்களுக்கு இருக்குது அந்த காலத்துலேருந்தே. இந்த நக்கல் பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, கேலி பேசுறது, இது எல்லாமே பெண்கள் தான். நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இப்போ பெண்களுடைய விளையாட்டுகள் எடுத்துக்கோங்களேன், அந்த ஊஞ்சல், அம்மானை, கிழங்கு, இது எல்லாமே ஒரு ஜாலியாக விளையாடுறது, கிண்டல் பேசிட்டு கேலி பண்ணிட்டு விளையாடுற விளையாட்டு. ஆண்களோட விளையாட்டு பாருங்களேன், இந்த கோட்டி புல்லாகட்டும் இல்லை மற்றது எல்லாமே அடிதடி, ரொம்ப சீரியஸாக விளையாடுறது, இந்த மாதிரி விளையாட்டு தான் அவங்களுக்கு. அதே மாதிரி பழமொழிகள், கிராமத்தில் சொல்கிற பழமொழிகள் இருக்கிற அந்த நக்கல் வந்து வேறு எதுலையுமே இருக்காது. அதில் இருக்க ஒரு ஜோக், அதெல்லாம் யார் கிரியேட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பெண்களாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு கதையிலேருந்து தான் ஒரு காமெடி வரும். வீட்டில் பாட்டி கதை சொல்கிறது பாட்டியா தாத்தாவான்னு பார்த்தா 90% பாட்டி தான் கதை சொல்கிறாங்க. அப்படி தான் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். அப்போ அந்த கிரியேட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பெண்களாக தான் இருக்கும். இந்த சினிமாவை எடுத்துக்கோங்களேன், காமெடியன் அப்படின்றத விட்டுட்டு, நமக்கு வாய்ப்பு கிடைக்கலன்றதை விட்டுட்டு சினிமாவை எடுத்துகிட்டு ஒரு ஹீரோ கேரக்டர் பார்த்தீங்கன்னா சீரியஸாக இருக்கணும். போலீஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி சீரியஸாக இருக்கணும். ஆனால் ஹீரோயின் எப்படியா இருந்தாலும் துருதுருன்னு இருக்கணும், ரொம்ப ஜாலியாக இருக்கணும். ஒரு ஜோதிகா மாதிரியோ ஒரு நஸ்ரியா மாதிரியோ இருந்தால் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். இல்லை ஹீரோ காமெடி பண்ண இவங்க சொல்கிற மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஹீரோ காமெடி பண்ணுறாரு அப்படின்னா கூட ஒரு தில்வாலி துல்ஹனியால ஷாருக் கானா இருக்கட்டும், இல்லை யாரடி நீ மோகினி தனுஷா இருக்கட்டும், அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாருமே பெண்களாக தான் இருக்கணும். அந்த கூட்டமே பெண்கள் கூட்டமாக இருந்தால் தான் இவங்களுடைய ஆண்களுடைய நகைச்சுவை கூட எடுப்படும். இப்போ பசங்க 4 பேர் சேர்ந்து பேசினா என்ன மாதிரி ஜோக்ஸ் விழும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை விட 2 மடங்காக நாங்கள் பெண்கள் 4 பேர் காலேஜில் கேர்ள்ஸ் சேர்ந்தாங்கன்னா வரும். இன்னும் நான் ஒரு கேர்ள்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணேன் மேடம். கேர்ள்ஸ் காலேஜில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ளே பண்ணணும் அப்படின்னா பாய்ஸ் மாதிரி வேஷம் போட்டு அவங்க நடிப்பாங்கல்ல, அந்த இமிட்டேஷன் மட்டும் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். நீங்கள் என்ன கலாட்டா பண்ணுறது, அந்த சட்டை பேண்ட் ஒரு தொப்பி போட்டு நடிக்க விட்டு பாருங்க. ஐயோ, அவ்வளோ கலாட்டா பண்ணி அவ்வளோ கமெண்ட் பாஸ் பண்ணி உங்களை மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலே நாங்கள் பயங்கரமாக கிடைச்சிருவோம். அம்மா தான் மேடம் ஒரு குழந்தையுடைய முதல் பல்கலைக்கழகம். குழந்தை ஸ்கூலில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை முதல்ல ஷேர் பண்ணிக்கிறதே அம்மா கிட்ட தான். அந்த ஜோக்கை தட்டி கொடுத்து அந்த குழந்தையை உற்சாகப்படுத்தி அது ஒரு காமெடி அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதே அம்மா தான்.
அதனால நகைச்சுவை உணர்வு நிச்சயமா பெண்களுக்கு தான் அதிகம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நான் நிறைய மேகசின்ஸில் படிச்சிருக்கேன். இப்போ நாகேஷை பற்றி பேசுகிறச்செல்லாம் எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து ஸ்பான்டேனியஸாகவே அதே கவுண்டமணி வந்து எப்படின்னா அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு அந்த டயத்தில் பேசுவார். இன்றைக்கும் நம்ம அந்த வாழைப்பழ ஜோக்கை வந்து நம்மளால் மறக்கவே முடியாது நம்மளால். அந்த மாதிரி நாகேஷ் ஒரு படத்தில் அப்படி தான் காலில் அப்படியே கீழே விழுவார், இன்னும் கீழே போவேன் ஆனால் தர வந்துடுது அப்படின்னுட்டுன்னு. அதெல்லாம் ஒரு மாதிரி ஸ்பான்டேனியஸாக வந்து அவர் வந்து அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். இந்த மாதிரிலாம் அவங்கெல்லாம் ஸ்பான்டேனியஸாக சொல்கிறாங்க அப்படின்ட்டுன்னு. இவர்லேருந்து என்எஸ் கிருஷ்ணன்லேருந்து இன்னைக்கு வந்து சூரிய வரைக்கும் வந்து எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தே ஆர் தி பெஸ்ட் இன் காமெடி அப்படின்னு தான் எனக்கு தோன்றுது. அந்த லேடி காமெடியன் ஆர்டிஸ்ட்டை விட மேல் ஆர்டிஸ்ட் தான் வந்து ரொம்ப நல்ல வெகுஜன ஊடகத்தை விட்டுட்டு நடைமுறை வாழ்க்கையில பாருங்க, நம்ம வீடு நம்ம சமூகம்னு மட்டும் பாருங்க, பெண்கள் தான். ஸோ ஃபீமேலுக்கு இல்லைன்னு சொல்லலை, பட் இப்போ யாருக்கு ஜாஸ்தின்னு தான் நம்ம வந்து இந்த டாபிக் இல்லையா. அப்படி பார்க்குறச்ச வந்து ஐ ஃபீல் வந்து கம்பேரிட்டிவ்லி இன்னைக்கு வந்து சூரி பரோட்டா காமெடி வந்து மறக்கவே முடியாது நம்மளால. அந்த மாதிரி வந்து ஒன்றுன்னு அவங்க பண்ணுறதெல்லாம் வந்து மனசில் நிற்கிறது. நான் சொல்கிறேன், இப்போ இங்கே கிளிப்பிங் காமிச்சாங்கல்ல இந்த வடப்போச்சி ரொம்ப ஃபேமஸ். ஆனால் கார்ட்டூனிஸ்ட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கார்ட்டூனிஸ்ட் இருக்காங்களா என்னன்னு தெரியல. அதை பற்றி பேசலாம் நம்ம. ஆக்சுவலி வந்து எழுதுறதுல பெண்களுடைய பங்கு, துணுக்குகளோ இல்லை ஜோக்கோ இல்லை வந்து நிறைய காமிக் ஸ்ட்ரிப்ஸோ எழுதுறதுல பெண்களுடைய பங்கு எவ்வளோ அப்படின்றத பற்றி அதை பற்றி அப்புறம் பேசலாம். நீங்கள் என்னமோ சொல்ல வந்தீங்களேம்மா? மேம், இப்போ ஒரு கேங் ஃப்ரெண்ட்ஸோட கேங்னு எடுத்துட்டாலும் ஒரு பாய்ஸே இருந்தாங்கனாலும் அதில் அவங்க வந்து மொக்க ஜோக்ஸாக போட்டு தான் கலாய்ச்சி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுவே பொண்ணுங்க கொஞ்சமாக கலாய்ச்சி பேசினாலுமே அதில் வந்து ஒரு ரீசன் இருக்கும், அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேசி கலாய்ச்சி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ அவங்க வந்து பாய்ஸ் கிட்ட தான் அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒரு மூவின்னு எடுத்துட்டாலும் அவங்களுக்கு அங்கே ஒரு பெண்கள் இல்லாத ஒரு மூவி வந்து நல்லாவே இருக்காது கண்டிப்பாக. இப்போது வடிவேல்னு எடுத்துட்டாலும் கோவை சார்லாம் இருந்தால் தான் அந்த இடத்துல ஜோக் வந்து நல்லாயிருக்கும். அதனால் பெண்கள் இருந்தால் தான் அந்த இடத்துல நகைச்சுவையே இருக்கும். பெண்கள் இருந்து அந்த ஜோக் நல்லா இருக்கணும், இல்லைன்னா பெண்களை பற்றின ஜோக்காக இருந்தால் தான் வந்து எல்லாரும் ரசிக்கிறாங்க இல்லையா? அதுக்காக வந்து நீங்கள் பெண்களுக்கு ஒரு இது கொடுத்தே ஆகணும். பட் இப்போ கேரக்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. நீதானே என் பொன் வசந்தம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல விடியுலகராமன் சொல்லி ஒரு கேர்ள் ஜெனி ரோல் பண்ணிருப்பா, விஜுலதா. ஸோ அவெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நியூ கமர் தான், காமெடி ட்ராக்ல நல்லா பண்றாங்க. அந்த ஜெனி கேரக்டருக்காக அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ கோவை சரளா மேம் வந்து காஞ்சனா படத்துல பண்ணியிருப்பாங்க காமெடி. அந்த தேவதர்ஷினி மேம் பண்ணியிருப்பாங்க காமெடி. சச்சு மேம் இருக்காங்க, அவங்க அதே மாதிரி மனோரமா ஆச்சி மேமே கூட அந்த திக்குவாயா நடிச்சிருப்பாங்க சரஸ்வதி சபை. அதெல்லாம் நம்மளால மறக்கவே முடியாத ஒரு காமெடி ட்ராக் ஆக்சுவலா. ஸோ அது மாதிரி பெண்கள்லையும் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் காமெடியன்ஸ் நீங்க சொல்லிட்டே போகலாம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் வந்து யாராலையுமே மறக்க முடியாத ஒரு கான்ட்ரிபியூஷன் தான். எந்தெந்த துறையில பெண்களுடைய நகைச்சுவை அப்படின்ற ஒரு துறையில வந்து பெண்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு, ஆண்களுடைய பங்களிப்பு அதை விட அதிகமா இருக்கா, சமூகத்திலேயே வந்து பெண்களுக்கு தான் அதிகமான நகைச்சுவை இருக்கா, நகைச்சுவை உணர்வு இருக்கா, இல்லை ஆண்களுக்கு அதிகமா இருக்கா அப்படின்றத பத்தி தொடர்ந்து பேசுவோம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம். வெல்கம் பேக் டு சண்டே சண்டே. நகைச்சுவை உணர்வு ஆண்களுக்கு அதிகமாக பெண்களுக்கு அதிகமாக அப்படின்றத பற்றி விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் சண்டையாக மாறலை, சண்டையாக மாற்ற போகிறதும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து ஆண்கள் வந்து விட்டு கொடுத்துட்ருக்காங்க பெண்களுக்கு பேசட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பிரேக் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசணும். பெண் எழுத்தாளர்கள் யாராவது வந்து இந்த மாதிரி ஜோக்ஸோ இல்லை துணுக்குகளோ இல்லை வந்து நகைச்சுவையான விஷயங்களோ வந்து எழுதியிருக்காங்களா அதிகமாக அப்படின்னு நான் வந்து இதை பற்றி யோசித்து பார்த்தபோது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதே மாதிரி வந்து காமிக் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்றது யாரெல்லாம் அதிகமாக எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தபோது இந்தியாவில் அதிகமாக யாருமே பெண்கள் எழுதலை. ஆனால் வெளிநாட்டில எல்லாம் நிறைய பெண்கள் காமிக் ஸ்ட்ரிப்ஸை உருவாக்கியிருக்காங்க, கேரக்டர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பின்னணியில் அவங்களுடைய உழைப்பு நிறைய தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமரோ இல்லை வந்து ஒரு காமிக்கல் விஷயத்தை வந்து காமெடியாக சொல்கிறதுக்கோ வந்து பெண்களுக்கு முடியும் அப்படின்றது. ஆனால் நம்ம நாட்டில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை யாரோ குறிப்பிட்ட மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வந்து இவங்க பேசக்கூடாது, இவங்க வந்து வெளியில் வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசுனாங்கன்னா அவங்கள பற்றி தரக்குறைவாக பேசுவாங்க, தப்பாக நினச்சிடுவாங்க அப்படின்ற இருக்கிறதுனால தான் பெண்கள் வந்து தன்னுடைய காமெடி சென்ஸை வந்து வெளிப்படுத்துறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் காமெடி சென்ஸ் வேறு விதமாக வெளிப்படுது அப்படின்னு எனக்கு தோணுது.
இல்லை ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆஃபீஸ் கலீக் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு. கேர்ள்ஸ் எல்லாம் தனியாக ஒரு செட்டாக பிரிஞ்சிருவாங்க, காமெடி பண்ணும்போது தனியாக பிரிஞ்சிருவாங்க. ஒரு மெயில் ஒன்று வந்திருக்கு, ஒரு ரெஸ்யூமே, ஒரு பையன் ரெஸ்யூமே அனுப்பியிருக்காரு. இந்த ஃபீமேல் கலீக் அவங்க டிஎல் அவங்க மெயில் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த பையன் லெட்டரில் அடிச்சிருக்கான், ரெஸ்யூமேல அந்த மெயிலில் டைப் பண்ணியிருக்கான், அக்கௌண்டன்ட் டைப்பிஸ்ட்டு, ஐ எம் போத் அக்கௌண்டன்ட் டைப்பிஸ்ட், நான் 2மாகவே இருப்பதால் பார் போட மறந்துட்டான். அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு அக்கௌண்டன்ட் டைப்பிஸ்ட் 2மாக ஆண் பெண் பாலாருங்கிறதுக்கு ஒரு ஸ்லாஷ் போடுறாங்க. நான் ஆண் பெண் 2மாக இருப்பதால் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதை ஸ்லாஷ் பண்ணாம விட்டுருக்கான். அதை ஒரு சின்ன ஒரு ஜோக்கா எடுத்துக்கிட்டு இந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்து காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதாவது பெண்கள் தனியாக சேரும்போது அவங்களுக்குள்ள வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து வெளிவருது. ஆனால் அங்கே ஆண்கள் யாராவது கிராஸ் பண்ணாலோ இல்லை அவங்க ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படிங்கும்பொழுது லைட்டாக அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறாங்க. மற்றபடி அவங்களுக்குள்ள இருக்கிற சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து எப்பவுமே வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். இல்லைன்னா சரி நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். எல்லாரும் சரி என்னதான் சொல்லிடுவாங்க. இன்ன வரைக்கும் அக்கா அவங்க 2 பேரும் சண்டை போடுங்கன்னு விட்டுட்டேன். நீங்கள் சொன்னீங்க இன்னும் சண்டை ஆகலைன்னு. இப்போ அதனால நான் உள்ளே வர்றேன். இப்போ சண்டை போடணுமா இல்லையா? சண்டை இல்லாமல் இருந்தால் அது நல்லா இருக்குமா? பேசுகிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த பையனை கிரிட்டிசைஸ் பண்ணி தான் அவங்க காமெடி பண்ணி சிரிச்சாங்களே தவிர ஒரு ஆணுக்கு மட்டும்தான் வந்து தன்னையே வருத்திக்கிட்டு சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னா அது ஆணுக்கு தான் உண்டு. இன்னும் எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் பாட்டி தான் கதை சொல்லுவாங்க, தாத்தாலாம் கதை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. எங்கள் தாத்தா எனக்கு ஒன்று சொல்லியிருக்காரு, அவரை போட்டால் துவரை முளைக்கும், துவரை போட்டால் அவரை முளைக்கும். அப்படி ஒரு தேசத்தில் ஒரு ராஜகுமாரி தூர் இல்லாத குடத்தை எடுத்துகிட்டு கரை இல்லாத குளத்துக்கு தண்ணிக்கு போனாலாம். அங்கே தலையே இல்லாத மனு வேற இல்லாத அருகம்புள்ள மாரி தான் கண்ணே இல்லாத கூட பார்த்து போட்டு கையே இல்லாத முடம் கிட்ட சொல்ல துப்பாக்கி எடுத்து சுட்டான். குண்டு மான் மேலே விட மான் எடுத்து அந்த குட்டி மேலே விட்டு குட்டி செத்து போச்சு. அந்த குட்டி எடுத்து அறுத்து கலக்கி சமைச்சு சாப்பிட்டு போட்டு தோலை கால் உண்டா பந்தல காய போட்டாங்க. அது தலையே இல்லாத பறந்து அடிச்சுக்கிட்டு போகிறப்ப காலை இல்லாத உடல் வெட்டிட்டு போச்சு. அப்போ அவன் காலில் ஊற்றுன கண்டங்கத்திரி முழு தலைக்கு மேலே வெளியே வர அந்த வைத்தியம் பார்க்க வைத்தியட்டு போனானா. அவர் சொல்லியிருக்காரு, ஆளவேறு அரசவேறு புங்கவேறு புரசவேறு 4 பேரும் கை போடாமல் பிடிங்கி உரல குப்பரைக்கா போட்டு உலக்க விடாமல் அடிச்சு பெருங்காயால் எடுத்து நாக்கு போடாமல் நக்கடா. இதுதான் பத்தியம் நாரா. இப்படிப்பட்ட சிறப்பான வைத்தியம் சொன்ன வைத்தியருக்கு தாண்டா சன்மானம் கொடுக்கணும்னு சொல்லி அடியே இல்லாத வடி எடுத்து ஓட்டச்சாக்கில் 9 மூட்டை உளுந்தளந்து சக்கரமே இல்லாத வண்டியில் பாரம் ஏற்றி வண்டி ஓட்ட குறுவை வழிகாட்ட வண்டி பாட்டுக்கு போய்கிட்டே இருந்துச்சான். இது எங்க தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம். இல்ல அவங்க தாத்தா வந்து பழமொழி சொல்லி கொடுத்தாரு, வைத்தியம் சொல்லி இல்ல அவங்க கொடுத்தாரு. எங்க பாட்டி சொன்ன பழமொழியுமே சொல்றேன் கேட்கட்டும். அவங்க எங்க வீட்டுக்கு வெளில ஒரு அடி வைப்பு இருக்கு, அந்த இடத்துல நிறைய பழமொழி கிரியேட் ஆகும். ஒரு அம்மா தண்ணி குடிக்க குடத்தை வச்சுச்சு, இன்னொரு அம்மா குடத்தை தள்ளி விட்டு எனக்கு ஒரு தண்ணி கொடுக்கானுச்சு. நேற்று மட்டும் தண்ணி எட்ட மூஞ்சி திருப்பிக்கிட்டு போனவ அப்படின்னுச்சு. நான் தண்ணி தானே கேட்டேன், சொத்தவா கேட்டேன், ஏன் சொத்த கூட கேள்வி புருஷன் கேட்டு எழுதி தரேன்னுச்சு. நீ என் புருஷனை கூட கேட்படிச்சு. அந்த சண்டை நாரி போச்சு. பண்டாரம் பொண்டாட்டி குண்டால செட்டி அவரண்டு போட்டாலும் பெருச்சாலி குட்டி. ஆமா உன்னை பத்தி தெரியாது, வித்தார கல்வி விர ஓடிக்க போனாலும் கத்தால முழு கொத்தால குடிச்சா. அடி போடி போடி தரித்திரம் முடிச்ச தண்ணி எடுக்க போனான்னு தண்ணி பம்பு தற்கொலை பண்ணி செத்துச்சா. நீ அங்க போடி நீ இங்க அந்த பக்கம் கிராஸ் பண்ணி தம்பி போதுன்னு வாக்குறேன்டி நல்லா கேட்டு போடுவேன். என்ன இருக்கு கேட்கறதுக்கு? எல்லாத்தையுமே கேட்டு விட்டீங்க இல்ல. அங்க ஒரு ஆம்பளைகள் சண்டை வந்துச்சுன்னு வைங்களேன், 2 நாள் வருவேன் அடிப்பேன் மல்லு கட்டுவேன். சரி விடுறா இல்லை வாடா, சரி விடுறா வாடா போம்டா. எவ்வளவு சுவாரஸ்யமா பெண்கள் வந்து சண்டை போடுறாங்க பாருங்க. காமெடியா சண்டை போடுறாங்க. சண்டை போடுறது குடும்ப வண்டவாளமே தண்டவாளத்தை ஏற்றி ரயில் அடிக்கிறாங்களே, இது சந்தோஷமாவா இருக்கு? குழாயடி சண்டையெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் அவங்க வீட்டுல ஒரு புது புடவை எடுத்தாங்கன்னா அது என்ன கலர் எவ்வளவு ரேட்டுன்னு பாக்குறதோட ரொம்ப அழகா சுமூகமா முடிஞ்சிடும். இவங்க வந்து இந்த டீ கடை பேசிட்டு கொஞ்சம் அரசியல் பேசுவாங்களே, அங்க வர சண்டை ஒரு கிராமத்தையே அழிச்சிடும் மேடம். இவங்க எல்லாருமே ரொம்ப சீரியஸான ஆளு, ஆனா அபாண்டமா அடுக்கடுக்க குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து என்னன்னா கிளாஸ்ல எல்லா டீச்சர்ஸ் மாதிரியும் இமிட்டேட் பண்ணி காமிப்பேன். எல்லாரும் கிளாஸ்ல ஏதாவது ஒரு டீச்சர்ஸ் மாதிரி இமிட்டேட் பண்ணி காமிப்பேன். அப்புறம் ஏதாவது படத்துல வடிவேல் ஓடுது, அதை டெபிக் பண்றதுக்கும் ஒரு தில்லு வேணும்ல, எல்லாரும் முன்னாடியும் செஞ்சு காமிக்கிறதுக்கு. அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இமிட்டேட் பண்ணி காமிங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கெல்லாம்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படிதான் போய் இன்டர்வியூல உட்காருவீங்களா? இப்படிதான் சொல்லுவீங்களா? ஏ கம் ஆஸ்க் क्वेश्चंस அப்படின்னு சொல்லுவீங்களா? இப்படிதான் கேட்பாரு அவரு. அதை நாங்கள் இவர் போனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி பேசுவோம். ஏன்னா சும்மாவே உட்காந்துட்டு அவர் பேசுற எல்லா விஷயமும் எங்களுக்கு அப்போ சிரிப்பா வரும், ஆனா அப்போ சிரிக்க முடியாதுங்களா. அவர் ஒரு மொக்க ஜோக் அடிப்பாரு, அதுக்கு நாங்கள் சிரிக்கணும். என் கிளாஸ்ல மொத்த பேரும், நான் பயோடெக் படிக்கிறேன், அப்போ கேர்ள்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு 7 பாய்ஸ் மட்டும்தான் எங்க கிளாஸ்ல. எல்லாரும் உட்காந்து பஸ்ல போகும்போது ஐவி போகும்போது எல்லாரும் முன்னாடியும் நான் டெபிக் பண்ணிப்பேன். என்னோட ஃப்ரெண்டு கிருத்திகான்னு சொல்லிட்டு ஸ்பான்டேனியஸா அடிச்சுட்டே இருப்பேன். ஒருத்தரை கலாய்க்காம அவ இருந்ததே கிடையாது, எல்லாரையும் கலாய்ச்சி விட்டுருவான். ஸோ அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கண்டிப்பா இந்த காலத்து பெண்கள்கிட்ட நிறைய வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். காலேஜ்ல எல்லா சமுதாயத்திலையும் இட் இஸ் கீப்பிங் ஆன் இன்க்ரீசிங்னு நான் சொல்லுவேன். அப்படியா நினைக்கிறீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா எப்பவுமே இப்போ வந்து பசங்களாவே இருக்கட்டுமே, ஒரு 10 பசங்க சேர்றாங்க, ஒருத்தன் காமெடி பண்ணுறான், 4 பசங்க சிரிப்பாங்க.
இப்போது வெறும் பசங்களாக இருந்தாங்கன்னு வைங்களேன், நாங்கள் சொல்கிற காமெடிக்கு ஒரு வேல்யூ இல்லை. இப்போ அதில் ஒரு பொண்ணு இருந்தாலும் அந்த ஒரு பையன் போடுற மொக்க ஜோக்கு அந்த பொண்ணு சிரிப்பா, அந்த மொக்கைக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு பொண்ணு இருக்காங்க. பொண்ணுங்க தாங்க காமெடியோட அந்த இதுக்கு அவங்க ஜோக்கே வேல்யூபிள் ஆகுது. அதை ஒத்துக்கிறீங்க. பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் நீங்க வந்து ஜோக்கே பண்றீங்க. மனசார ஒத்துக்கிறேன். பொண்ணுங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்காகன்றது இதை வந்து உடன்பாடு கிடையாது மேடம். பாய்ஸ் மட்டும் படிக்கிற காலேஜ், பாய்ஸ் மட்டும் படிக்கிற ஸ்கூல்ல சந்தோஷமே இல்லையா அப்படின்னா அங்கதான் நிறைய சந்தோஷம் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் படிச்சு முடிச்சுட்டு வீட்டில் சும்மா இருந்துன்னு வைங்களேன், அவங்க பேசுகிற பேச்செல்லாம் வந்து எப்படி இருக்குன்றீங்க. இதே ஒரு பொம்பளை பிள்ளை முடிச்சுன்னா கல்யாணம் பண்ணி அனுப்பி விட்ருவாங்க. காலேஜ் முடிச்சுட்டு வந்து ஒரு மாதம் வீட்டில் சும்மா இருந்தேன், கோழி கூப்பிட 10 மணிக்கு எந்திரிச்சிருவேன். கோழி கூப்பிட, ஆமாம், எருமை மாடு எனக்கு இன்ன வரைக்கும் படுத்துருக்கு பாருன்னு எங்கள் தாத்தா சொன்னார். என்ன 10 மணி வரைக்கும் தூங்க திட்டுறாங்க. என்கிட்ட என்ன பண்ண, ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு மூஞ்சை கழுவிட்டு இருந்தேன். எங்கள் பாட்டி இந்நேரம் எந்திரிச்சுக்கு எந்த மலையை போய் முறிக்க போகிறேன், நாங்கள் வேகம் எந்திரிச்சாலும் வைகிறாங்கன்ட்டு வீட்டில் வாசப்படி பிடிச்சி அப்படியே நின்று இருந்தேன். எங்கள் அக்கா தண்ணி தூக்கிட்டு வந்தவங்க, ஆமாம் விடிய வாசல் அடைச்சி நில்லு, வர்ற சீதேவி வராமல் போட்டோம். என்ன நின்னாலும் வைறான்னு வீட்டுக்குள்ளே ஒரு மூலையில் உட்காந்தேன். எங்கள் அண்ணன் வந்தேன், நேத்தான் ஜடங்கானியா மூலையில் உட்காந்துருக்கேன், தாய்மாமன் வந்து குச்சி கட்ட சொல்லுவோமா அப்படின்னா, ஆம்பளை பயமே எந்திரிச்சு அங்கிட்டு வெளியே போயிட்டு வாடா அப்படின்னா. எந்திரிச்சு ஒரு தெருவு திரும்பல, அங்கிட்ட எங்கள் அப்பா பேப்பர் படிச்சுக்கே வந்தார். பாப்பா இதான் முதல் தெருவா, இன்னும் 5 தெருவு இருக்குது இந்த ஊரில், உன்னை படிச்சுட்டு இப்படி தெருவா சுற்றிக்கேறா அப்படின்னாரு. அப்புறம் எங்கள் மாமா ஒருத்தர், அப்பா படிச்சு முடிச்சீங்களா, சும்மா தான் இருக்கியா, அப்புறம் நம்ம கலெக்டர் வேலை பார்க்குற மாதிரியும் நாங்கள் மட்டும் சும்மா இருக்க மாதிரியும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் 15 வச்சுட்டு வாங்க. போய் 15 வச்சுட்டு வந்தேன். எங்கள் அப்பா எங்கடா ஒன்றுனாரு, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனேன்ப்பா அப்படின்னேன். அவர் வாட்டில் பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் பதிந்தாய் மகனே ஏன் பதிந்தாயோ, இல்லை ஒரு வேலை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, நீயும் போய் ஏன் பதிந்தாய் செல்ல மகனேனாரு. எங்கள் தாத்தா பாடாருன்னு, நான் பதிந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் போய் ஏன் பதிந்தாய் செல்ல பேரனேனாரு. இந்த மாதிரி அவங்கவுங்க வாழ்க்கையில் போகிறத வந்து காமெடியை எடுத்துக்கிட்டோம்னா அது நகைச்சுவையாக மாறும். நகைச்சுவையாக எடுத்துக்கிட்டோம்னா நகைச்சுவையாக மாறும். அங்கே வந்து அம்மாவும் சொன்னாங்க அக்காவும் சொன்னாங்க அப்படின்றது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஆமாம். அப்போ வந்து வாழ்க்கையில் எல்லாரும் நகைச்சுவை உணர்வோடு தான் நடந்துகிட்டு இருக்காங்க. நண்பர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. முதல்ல இந்த மாதிரி நான் ஒரு ஷோ பண்ண போன போது உள்ளே இருந்து டைரக்டர் ஆரம்பிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து என்னமோ ஒரு விஷயத்துக்காக தயங்கி நின்றுட்டு இருந்தது எனக்கே தெரிஞ்சது. அப்புறம் திடீர்னு அவர் டிசைட் பண்ணிவிட்டு ஆக்ஷன் அப்படின்னாரு. எங்கள் ஆர்டிஸ்டுக்கு எல்லாருக்குமே ஆக்ஷன் சொன்னால் தான் வந்து எங்களுடைய ஆக்டிங்கே ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நகைச்சுவைகள் வந்து வாழ்க்கையில் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த நகைச்சுவை ஆண்களுக்கு அதிகமாக இல்லை பெண்களுக்கு அதிகமாக அப்படின்றத பற்றி தொடர்ந்து சண்டை போடுவோம் ஆஃப்டர் ஷார்ட் பிரேக். வெல்கம் பேக் டு சண்டே. பெண்களுக்கு நகைச்சுவை உணர்வு அதிகமா இல்லை ஆண்களுக்கு அதிகமா அப்படின்றத பற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸ்கூலில் படிக்கிறப்ப பசங்களுக்கு மட்டும்தான் காமெடி வரும்னு சார் சொன்னாங்க. ஆனால் அதே ஸ்கூலில் பொண்ணுங்களும் நான் பொண்ணோட தான் படித்தேன். இது வந்து நான் படிக்கிறப்ப நேராகவே நடந்தது. எப்பவுமே லாஸ்ட்டில் தான் உட்காருவேன், அது பொண்ணுங்க பக்கத்தில் தான் உட்காருவேன். இங்கேயும் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. அங்கே உட்காந்துருக்கப்ப சார் வந்து கெமிஸ்ட்ரி வந்து சப்ஜெக்ட் ஓடிக்கிருக்கு. நான் தூங்கிட்டேன், பிடிக்கலாட்டி எப்போயுமே தூங்கிட்டேன். சார் வந்து சால்ட்டு பற்றி நடத்தியிருக்காரு. திடீர்னு எழுப்பி விட்டு எந்திரா அப்படின்னு, சால்ட் எத்தனை வேகப்படுமா அப்படின்னாரு. பக்கத்தில் பொண்ணு இருக்குது, பசங்கிட்ட கேட்க முடியாது. நின்றதுக்கப்புறம் சால்ட் எத்தனை வேகப்படும் இப்படி நின்னேன். தமிழில் கேட்கவா அப்படின்னாரு. கேளுங்க சார், உப்பு எத்தனை வேகப்படும் அப்படின்னு. வேமா அந்த பொண்ணை பார்த்தேன், நைஸ் உப்பு கல் உப்பு அப்படின்னுச்சு அந்த பொண்ணு. நான் சொல்லிட்டேன் தூக்கத்தில் இருக்கேன், எந்திரிச்சு நைஸ் உப்பு கல் உப்பு சார் அப்படின்னு விட்டார் 4 அடி. அப்போ அந்த இடத்துல பொண்ணுக்கும் அந்த கற்பனை வந்துச்சுல, அவங்களுக்கும் வரும்ல. அதான் மேம், பெண்களுக்கு நகைச்சுவை உணர்வே இல்லைன்னு சொல்ல முடியாது. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருப்பாங்க. காமிக்ஸ் ரைட்டர் கேட்டீங்க, நீங்கள் காமெடி ஆக்ட்ரஸ் எடுத்துக்கோங்க, எல்லாருமே விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில். இப்போ ஓகே, ரஜினிகாந்தும் காமெடி பண்ணுறாங்க, கமல்ஹாசனும் காமெடி பண்ணுறாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா முழு காமெடி ஃபிலிம் எடுக்கிற தைரியம் அவங்கள்ட்ட இருக்குது. கமல்ஹாசன்லாம் பார்த்தீங்கன்னா தெனாலி படமாக இருக்கட்டும், காதலாலாம் அந்த மாதிரி முழு காமெடி ஃபிலிம் அவருக்கு எடுக்க முடியும். ஆனால் ஒரு ஹீரோயின் முழு காமெடி ஃபிலிம் எடுக்கிறதுக்கு தயங்குவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட காமெடி பண்ணுற திறமை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் ஏன்னா இன்னொன்று என்னென்னா, முழு காமெடி படமாக நம்ம ஒரு ஹீரோயின் எடுத்துட்டாங்கன்னா திருப்பி நம்ம கேரக்டரிஸ்டாக வர முடியுமா அப்படின்றதையும் யோசிப்பாங்க. ஒரே ஒரு நிமிஷம், நீங்கள் சொன்னதுக்கு ஏதோ கருத்து சொல்ல வராங்க. காமெடி படம் பண்ண முடியுமான்னு அவங்க வந்து நம்மளால பண்ண முடியுமான்னு எந்த ஹீரோயினும் யோசிக்கிறது இல்லை. பண்ணால் மக்கள் ஏற்றுப்பாங்களான்னு தான் யோசிக்கிறாங்க. அதுதான் சார், மக்கள்
நம்ம பண்ணால் மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்றத யோசிக்கிறத அவங்க பண்ண முடியாமல் நிற்கிறாங்க. நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்திருக்கே. வனஜா கிரிஜான்னு ஊர்வசி பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து மாயா பஜார்னு ஒரு படம் பண்ணாங்க. ஊர்வசியை நம்பியே எடுத்த படங்கள் நிறைய படங்கள் வந்திருக்கு. So அந்த மாதிரி வந்து நம்ம முழுசா அதுக்கப்புறம் அவங்க ஹீரோயினா நடிக்கலையா அப்படின்னா ரீசெண்டா 3 ரோசஸ்னு ஒரு மூவி 3 ரோசஸ்னு ஒரு மூவி கூட வந்தது. ரம்பா, ஜோதிகா அண்ட் லைலா 3 பேரும் ஃபுல் லெங்த் காமெடி ட்ராக்ல. அதான் இவங்க சொன்ன மாதிரி விரல் விட்டு தான் எண்ணலாம் 10%. ஃபராக் கான் அப்படின்னு ஒரு டைரக்டர் இருக்காங்க, அவங்க எடுக்கிற படங்கள்ல அவ்வளோ நல்ல காமெடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்லிட முடியாது பெண்களுக்கு வந்து நகைச்சுவை உணர்வு இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ இதை சயின்டிஃபிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு வந்து நகைச்சுவை உணர்வு அதிகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வே சொல்லுது. கலிஃபோர்னியாவில் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா மூளையில் கார்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியில் சுரக்கிற ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதுனால பெண்களால் தான் வந்து நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்தவும் முடியும், ரசிக்கவும் முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு பொண்ணு வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள பையனை ஏன் கேட்குறா, ஏன் கலகலப்பால் ஒருத்தனோட வாழணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்பா அவன் மனசுக்குள்ள. அப்படிப்பட்ட சூழல்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை அமைதாங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் கொஷின். பட் ஆனால் அவளுடைய மனசு வந்து அதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனசு. இப்போ 2014 இருக்கோம் இல்லையா? ஸோ வெளிப்படையாக ஜோக் பண்ணுறது இவங்க எத்தனையோ இங்கே நான் பார்த்தேன் எல்லாம் அந்த மிமிக்ரி பண்ணது இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் முன்னாடி தைரியமாக அவங்க மிமிக்ரி பண்ணி காட்டுறாங்கன்னா அதுலேயே உங்களுக்கு தெரிய வேண்டாமா பெண்களுக்கு எந்த அளவுக்கு கட்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா தைரியமாக ஓப்பனாக கலாய்க்கிறாங்க, ஓப்பனாக பேசுகிறாங்க. அதை அழகாக சின்ன விஷயங்களை கூட சர்க்காஸ்டிக்காக சூப்பராக எடுத்து சொல்லக்கூடிய திறமை பெண்களுக்கு இப்போ வந்துடுச்சு. இப்போ கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொண்ணு போகிறா, ஒரு சின்ன ஒரு கவிதை மூலமாக ஒரு பையன் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணான். பெண்ணே உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிட வேண்டும்ங்கிறான். அதுக்கு அவள் பதில் சொல்கிறா, தட்டு வாங்க வக்கு இல்லாதவனா கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறா. பதில் கொடுக்க தெரியும், நகைச்சுவையா பேச தெரியும், ஆனா கூட ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால அதனுடைய பின் விளைவுகள் வேற மாதிரி இருக்கும்ன்றதுனால அந்த பின் விளைவுகள்னால நான் சொல்றேன். நீங்க முன்னவே இந்த क्वेश्चन கேட்டீங்க, மேரேஜ்க்கு முன்னாடி உங்க காமெடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து மேரேஜ்க்கு முன்னாடி நம்மளை சார்ந்தவங்களை பற்றி, ஃப்ரெண்ட்ஸ் பற்றி, ஸ்டாஃப்ஸ் பற்றி இப்படி தான் காமெடி பண்ணிகிட்டு இருப்போம். நமக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம அப்படி தான் காமெடி பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொசிஷனில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பட்டுன்னு நம்மளால் காமெடி பண்ண முடியாது. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த இடத்துல இருக்குது. அப்படி நம்ம காமெடி பண்ணிட்டோம்னா உண்மையிலே அவங்க சொல்கிற மாதிரி இவ கலகலன்னு பேசுகிறா, ஜஸ்ட் டக்குன்னு பட்டத்தை பேசிடுறா, அதனால் எனக்கு இப்படி ஒரு அந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு அவமானம் வருது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. என்னமோ அதுக்கு எல்லாரும் அதே தான் சொல்கிறாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு பையன் வந்து கலகலன்னு சிரித்து பேசினா நல்ல சேர்ஃபுல்லான பையன்ப்பா, ஜோலியான பையன்வாங்க. ஆனால் அதே ஒரு பொண்ணு பேசினா எல்லாரும் அதே மாதிரி எடுத்துக்கிறது இல்லை, பின்னாடி போயிட்டு தப்பாக பேசுகிறாங்க. அவன் கூட வேணால் பழகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கள்ளங்கப்படம் இல்லாமல் எல்லா கூட சேர்ஃபுல்லாக பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பட் எடுத்துக்கிறது விதம், பர்செப்ஷன், ப்ரெஜுடிஸ் இதுதான் காரணம். அதனால வந்து சில பேர் அதை எடுத்துக்கிறது இல்லை, மோஸ்ட்லி வந்து இதை வந்து ஹர்ட் ஆகுறாங்க, ஒஃபெண்ட் ஆகுறதுனால அவங்க பேக் ஆயிடுறாங்க. 90% ஆஃப் த விமனோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குன்னா, எக்ஸ்ட்ரோவர்ட்டான பெண்களை வந்து ஆண்கள் வந்து விரும்புவது கிடையாது, குடும்பத்துக்கு தகுதியான பெண்களா நம்ம இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. ரெண்டாவது, சிரிச்சு பழகிற பெண்களுக்கான பெயரும் வேற மாதிரியான சொசைட்டில வேற மாதிரியான பேர். இப்போ மூஞ்சி இப்படி வச்சிருக்க அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா, அவங்கள நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க சிரிச்சு சோஷியலா பழக ஆரம்பிச்சிங்கன்னா they take advantage அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த பார்வைகள் இருக்கிறதுனால மட்டும்தான் பெண்கள் வந்து இவ்வளோ, அதாவது விசாலமா எல்லாரும் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு காமெடியோ அல்லது நகைச்சுவை உணர்வையோ வெளிப்படுத்த முடிய மாட்டேங்குது. கருத்தை வந்து வேற கோணத்துல செலுத்துறாங்க. மேடம் நான் என்ன சொல்றேன், பெண்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படுறாங்க, இவங்க அதை சொல்ல தயங்குறாங்கன்னு சொல்றாங்களே தவிர உணர்வை பத்தி தான் நம்ம பேசணும். நகைச்சுவை உணர்வு அடிப்படையில் நகைச்சுவை உணர்வு இருக்குன்றாங்க. உணர்வு இருக்கு, இல்ல அது இருக்கு, அது வெளிப்படுத்துறது இல்ல, அதனால உங்களுக்கு கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுதுன்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. அது கரெக்டான ஒரு விஷயம்னு எனக்கு படுது. ரொம்ப நியாயமா பார்த்தோம் அப்படின்னா வந்து பெண்கள் தங்களுக்குள்ளேயே, அதனாலதான் வந்து எவ்வளவோ தாலாட்டு பாட்டு, எத்தனையோ பாட்டு வந்து முன்னுதாரணமா எடுத்து வச்சிருக்காங்க. அந்த முன்னுதாரணமா எடுத்து வச்சிருக்கிறதே பெண்கள் சர்வசாதாரணமா அவங்களுடைய டென்ஷனையும் வலியையும் கூட ரொம்ப ஜாலியா சொல்லக்கூடிய இடத்துல இருந்து தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது வெளிப்படுத்துறதுக்கு தயங்குற மாதிரியான சூழல் தான் இருக்கு நம்மளுடைய சூழல் அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி தொடர்ந்து விவாதிப்போம். ஒரு சின்ன பிரேக்.
வெல்கம் பேக் டு சண்டே சண்டே. நகைச்சுவை உணர்வு பெண்களுக்கு அதிகமா இல்லை ஆண்களுக்கு அதிகமான சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த சண்டைக்கு புதுசாக வலு சேர்க்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர், இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. ரெட் அண்ட் மாயாவி அப்படின்னு 2 படங்களை இயக்கியிருக்காரு. இப்போ ஒரு புது அவதானம் எடுத்திருக்காரு. எல்லாருமே விரும்புகிற ஒரு நகைச்சுவை நடிகராக விளங்கிட்டு இருக்கிற சிங்கம் புலி அவர்கள் வந்திருக்காங்க. சாதாரணமாக சொல்லுங்கள், நீங்கள் நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கிற ஆளா இல்லை தொழிலுக்காக நான் இப்படி என்னை தயார் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஆளா? என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, எனக்கு சினிமா மக்களில் பேசிக்கிட்டு இருக்கும்போது, உன் கூட இருக்கும்போது நம்ம ஊரில் இருந்த மாதிரியே இருக்குது சிங்கப்புலி அப்படிம்பாங்க. அது மட்டும்தான் எனக்கு சொத்து, வேறு எந்த சொத்துமே கிடையாது. நகைச்சுவை உணர்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லணும்னா, ஆண்களிடத்திலும் இருக்குது, பெண்களிடத்திலும் இருக்குது. அது எந்தெந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறதான். இன்னொன்று சொன்னாங்க மேடம், அவங்க சொன்னாங்க ஒரு சினிமாவில் அந்த கேரக்டர் நகைச்சுவையில் அதிகமாக பேசுகிறாரு, இவர் நகைச்சுவையில் அதிகம் பண்ணுறாரு, இவர் நகைச்சுவையில் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு. நல்லா பண்ணலாம், பண்ண வைக்கிறது யார்? அது அவங்களுக்கு தெரியாது ஆன் ஸ்க்ரீனில் என்ன நடக்கும்னு. இப்போ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஓட்டையாக ஒன்று இருந்துச்சு, அங்கே கேட்டாங்க ஒரு ஓட்டையாக இருக்குன்னு, நான் வேணா காக்கில் புளியை வாங்கி அடைக்கவான்னாரு. அங்கே தான் இருக்குது நகைச்சுவை. அப்படித்தான் வரணும் நகைச்சுவை, செய்யக்கூடாது. தம்பி சகோதரன் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா தப்பு, மூளையில் தப்பு, தெருவில் போனால் தப்பு, அங்கே போனால் தப்பு, இங்கே போனால் தப்பு, அதுக்கு இதுன்னு சொல்லி வர்றான் பார்த்தீங்களா, அதுதான் நகைச்சுவை. கிரேசி மோகன் சார் எழுதி, கமல் சார் ஓகே பண்ணி, சிங்கிதன் சீனிவாஸ் சார் டைரக்ட் பண்ணி, 8 டேக் எடுத்து 14 டேக்கை கட் பண்ணி இன்னொரு க்ளோஸப்பை தூக்கி போட்டு அதை அடித்து கிளப்பிட்டாங்களே அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். ஒரு 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 கணவன் மனைவி உட்காந்து 2 மீன் வாங்கிட்டு வந்தான். கணவன் மனைவி, கணவன் ருசி பார்க்கல ருசியாக இருக்குன்னு அந்த மனைவி ஒரு மீனை சாப்பிட்டாங்க, இன்னொரு மீனை உடச்சி சாப்பிட்டாங்க. புருஷன் வரையில் ஊற்றுனாங்க. அப்போ எங்கடி 2 மீனை காணோம்? 2 வாங்கிட்டு வந்தேனே, உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று, இன்னும் கொண்டு காண, இன்னும் ஒரு மீனில் பாதி தான் இருக்குது, எங்கன்னு? குழம்புல கரைஞ்சி போச்சு. என்ன சொல்கிறா? குழம்புல கரைஞ்சி போச்சுன்னா. புருஷன் என்ன சொல்கிறான்? கடல்லே கரையாத மீன் எப்படி குழம்புல கரைஞ்சிச்சுங்கிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? கடல்லே கரையாத மீன் இங்கே குழம்புல எப்படி கரைஞ்சி போச்சு? எங்கள் அம்மா பயங்கரமான நகைச்சுவை. நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் சென்னையில், பக்கத்து வீட்டில் 2 பொண்ணுங்க இருந்துச்சு. அந்த பொண்ணை ஒரு பிள்ளை, 2 பிள்ளை இருந்துச்சு, அதில் ஒரு பிள்ளையை சைட் அடித்தேன். உண்மையிலே ஒரு பிள்ளை என்னை பார்த்துச்சு, அதை நம்புங்க, பார்க்கத்தான் செஞ்சது. ஆமாம், பார்த்துச்சு. இப்போ அந்த பிள்ளையை நான் அந்த பிள்ளை எங்கே இருக்குன்னா, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு மொட்டை மாடிக்கு போய் அப்படி தோட்டுற மாதிரி அவங்க வீட்டை அப்படியே பார்ப்பேன். எங்கள் அம்மா கீழேருந்து கொடுக்கும், வாடா இட்லி ஆறி போகுது வாடா அப்படிங்க, பேசாமரே அப்படிம்பேன். வாடா இட்லி ஆறிப்போம் வாடா அப்படின்னா எங்கள் அம்மா காஞ்ச மிளகாயை தூக்கி சொலகில் போட்டு மேலே வரும். அதே 8 முறிஞ்சிருக்கும் மிளகா, காஞ்சி போச்சு. ஏன் வந்தேன்னு கேட்பேன்ல, அதனால் மிளகாய் காயப்போட வந்தேன் அப்படின்னு சொல்கிறக்கா வச்சுட்டு இப்படி பார்க்கும். நான் இப்படி அந்த பக்கம் எட்டி பார்ப்பேன்ல, என்னைய மாதிரி எங்கள் அம்மா எட்டி பார்க்கும். அந்த பிள்ளையெல்லாம் 7 மணிக்கே போயிடுச்சு, வா ஒன்றே மாதிரி 9 மணி வரைக்கும் இருக்குது அப்படிங்கும். சரின்னு சொல்லிட்டு போவேன்ல. போனதுக்கப்புறம் லேசாக திரும்பி பார்த்து, பெத்தாத்தா சொல்லிட்டேன்னு கோச்சுக்கிறாரு, ஓ மண்டையெல்லாம் தோட்டுறதுக்கு மொட்டை மாடிக்கு வர்ற பார்த்தியா, அதாண்டா எனக்கு இதாக இருக்குது அப்படின்ட்டு போகும். இல்லைங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ புரியுதுங்களா? பெண்களுக்கு தான் நகைச்சுவை உணர்வு அதிகம். நான் பெண்களுக்கு இல்லை பெண்களுக்கு இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, பெண்களுக்கு நகைச்சுவை உணர்வு, தாய் உணர்வு, பகை உணர்வு, அதாவது வஞ்சக உணர்வு, எல்லா உணர்வுகளும் ஆண்களோட அதிகம். நான் சுந்தர் சாட்டை வேலை பார்த்தேன். சுந்தர் சாட்டை வேலை முத 25 ரூபா ஃபஸ்ட்டு படம், அருணாச்சலம் படத்தில் நான் வேலை சேர்ந்த இடத்துல அவனுக்கு சம்பளம் கொடுங்கன்னாரு. 25 ரூபா பேட்டா கொடுத்தாங்க. அதை பேட்டா வாங்கிட்டு இப்படி நடந்தேன். அப்போ அந்த படத்தில் வேலை பார்க்குற ஒருத்தர் சொன்னார், புலி உனக்கு மட்டும் இல்லை, நீங்கள் 2 பேர் சேர்த்து எடுத்துக்கங்கன்னு இன்னொரு ஆளை சொன்னார். ஐயோ 12 ரூபாயா அப்படின்னு திரும்பினோடனே வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு ஏவிஎம் வெளியே ஓடுறேன். அவன் கூடவே ஓடியாந்து ஏன்டா ஓடுறேன்னு. இப்போ பார்த்து 2 பேருன்ட்டாங்க, திருப்பி 3 பேருன்னாங்கன்னா 7 ரூபா வந்துடுறாங்க. காக்கா ராதாகிருஷ்ணன் சாரை ஷூட்டிங் ஸ்பாட்டு கூட்டு வாசிங்க பிள்ளை, நீ தான் கூப்பிட்டு வரணும்னாரு.
சரி அதுக்கு முன்னாடி என்னாச்சு, ரங்கனை கூப்பிட்டுட்டு நீ வந்துரு அப்படின்னாரு. சரி நீ ரங்கனை போய் கூப்பிட போனேன். ரங்கன் என்ன செய்யறான், ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருந்தான். சரி ஏறுறான்னு அவன் ஏறி பாக்ஸை தூக்குனால நாய் அது. ஏன்னா நாய் தூக்கிட்டு வந்திருக்க, நாய்க்கு கேட்டிருக்காங்க சார், சீனு கேட்டிருக்காங்களா சார், கொண்டு வரேன் சார். அப்படியா ஏற்கே அப்படின்னேன். இது என்னடா நாய்? இதான் சார் தில்வாலே துலிஹானியால் மாதிரி ஜிக்தி வச்சுருந்த நாய் அப்படின்னு. சரி கொஞ்சம் நேரம் மடியில் கொண்டு வந்து வை. புரியுங்களா? அது மாதிரி ஜிக்சிட்டு கூடையெல்லாம் பழகிருக்கு. இப்போ பார்த்தியா வச்சு ஆடுக்குது. இப்போ திடீர்னு ஃபோன் பண்ணி காக்கா ராதாகிருஷ்ணனை கூப்பிட்டு வாங்கண்டா. நான் அங்கே வீட்டுக்கு போனேன். அவரை ஏற்றினோடனே அவர் கதவை திறந்து பார்த்தோன்னே நாய் லவ்னு தொலைச்சிச்சு. அதனால் என்ன நாய் ஏற்றுற வண்டியில் என்ன ஏட்டு போறீங்களா, நான் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போனார். நான் சொன்னேன் சார் என்ன சார் அவர் கோச்சிட்டு போகிற, நாய் வேறு இருக்குது, ஷார்ட் வேறு அடி, இப்போ என்ன சார் செய்கிறது அப்படின்னு. புலி நீ இறங்கி ஆட்டோவில் வா, அந்த டாக்காரனை முன்னாடி உள்ளே வச்சுக்க, இந்த காக்காரான பின்னாடி ஃப்ரீயாக விட்டுரு, ஓகேவா? ஏன் சார் அந்த வண்டியில் காக்கா போகலாம், நாய் போகலாம், சிங்கப்புலி வரக்கூடாது. ஃபேண்டாஸ்டிக். அந்த மாதிரி ஒரு சிங்கம் புலி வந்து எங்களுடைய இந்த நகைச்சுவை உணர்வு பற்றின ஒரு விஷயங்கள் எல்லாமே எங்களோட பகிர்ந்துக்கிட்டு எங்களை சிரிக்க வச்சு சிந்திக்க வச்சது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த நகைச்சுவைன்றது வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவுமே அவசியமான ஒரு விஷயம். என்னென்னமோ நடக்குது இல்லை, அதை எல்லாத்தையும் கடந்து வர்றதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு வேலை இடத்துல போகும்போது ஒரு விஷயத்தை நம்ம எப்படி அணுகிறது, இல்லை அவங்கள நாம் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்றது இருக்கட்டும், இல்லை ஒரு பெண்களோ ஆண்களோ ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நகைச்சுவை உணர்வு இப்போ மிக முக்கியமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் படுது. நீங்கள் அப்படி சொன்னாலும் கூட இல்லை, நிறைய பேருக்கு, எனக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக நகைச்சுவை வராது. ஊர்வசி எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும், அவள் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ சார் வந்துட்டு இவ்வளோ நேரம் பேசினது வந்து நம்மளுக்கு டைம் போனதே தெரியல. எந்த விஷயமா இருந்தாலும் அதை ஈஸியாக கடக்கிறதுக்கு, ஈஸியாக நம்ம தாண்டி போகிறதுக்கு மிக முக்கியமாக பெண்களுக்கு நான் சொல்கிறது வந்து நகைச்சுவை உணர்வை வந்து வளர்த்துக்குங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மற்றபடி இங்கே வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை அடுத்த வாரம் சண்டேயில் சந்திக்கிறேன். நன்றி. ரோஹிணி மீடியா வணக்கம்.